ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடமும் நோயும் அல்லது ஜோதிடமும் 6ஆம் இடமும் என்பது சார்ந்த தகவலில் மேலும் ஒரு புற்று நோயை அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்ட ஒரு நபரின் ஜாதகம் சார்ந்த ஒரு தகவல். இந்த ஜாதகம் எனக்கு பார்வைக்கு வந்தது 16/7/1999. நான் ஜோதிடத்துறைக்குள் வந்து சில மாதங்களே ஆன காலகட்டத்தில் இந்த ஜாதகம் வந்தது. அப்போது நான் சொன்ன தகவல் என்று பார்க்கும் பொழுது, லக்கணத்துக்கு 6ஆம் இடம் பலமான பாதிக்கப்பட்டிருக்கிறது, செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறது, ரத்தம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, குரு சம்பந்தப்பட்டிருக்கிறது, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டிருக்கிறது, ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறது, தொற்றுநோய் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக செவ்வாய் இரத்தம், குரு கொழுப்பு, ராகு அலர்ஜி. ஆக இரத்தம் பலமாக பாதிக்கப்பட்டு நீண்ட நாள் நோயாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், லக்கணத்துக்கு 11க்குரியவனும் 7க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்று 11க்குரியவன் 11ஆம் இடத்துக்கு வந்து பாதகத்தை தருகிறான். அதே சமயத்தில் புதன் 7ஆம் இடத்தில் நின்று மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை தருகிறான். ஆக ஏதோ ஒரு நோய், தீராத நோய் வருகிறது, ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்ன அந்த காலம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 5 வருடம் கழித்து இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணம் நிகழ்ந்த காலம் என்று பார்க்கும் பொழுது 14/5/2003 அன்று நள்ளிரவு கோவை மருத்துவமனையில் இவர் தவறிப்போனார். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அது மேலும் நோயா, கடனா, எதிரியா, வம்பா, வழக்கா என்பதை அடையாளம் காட்டும் விதத்தில் ஏற்கனவே கொடுத்த ஒரு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் ஸ்திர லக்கணமான சிம்ம லக்கணத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் அமைந்து அதுவும் 8க்குரியவனுடைய சாரம் பெறும் பொழுது அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டத்தை தரக்கூடியது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நிழல் கிரகத்தினுடைய சாரம் பெறும் பொழுது கட்டுப்படுத்த முடியாத அல்லது பூரண நலத்தை பெற முடியாத நோயை தந்து விடுகிறது என்பது கடந்த ஜாதகத்திலேயும் இதே இடத்தில் இருக்கிறது. சிம்மத்திலேயே குரு சனி ராகு இருக்கிறது, இந்த ஜாதகத்திலேயும் குரு சனி ராகு இருக்கிறது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்றால், இவர் பிறந்து வளர்ந்த இடத்திற்கும் ஏற்கனவே சொன்ன ஜாதகர் இருந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் இடைவெளி. அவர் 1979 பிறந்திருக்கிறார், இவர் 80 பிறந்திருக்கிறார். ஆனாலும் லக்கணமும் அதே லக்கணம், குருவும் அதே வீட்டில், ராகுவும் அதே வீட்டில், கேதுவும் அதே வீட்டில் என்பதுதான் மேலும் பலகீனமான ஒரு தகவல். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தினுள்ள கிரக அமைப்புகள் சார்ந்த தகவலை பார்ப்போம். மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். 1, 2, 3, 4, 5, 6வது வீடு வரை எந்த கிரகமும் இல்லை. 6வது இடத்தில் செவ்வாய் வக்ரம், வலுவான அமைப்பு. குரு வக்ரம், அதுவும் வலுவான அமைப்பு. ராகும் வலுவான அமைப்பு. அதே சமயத்தில் 7க்குரியவன் ராகு, சனி 7இல் சனி, அதுவும் வக்ரம் பெற்றிருக்கிறது. அடுத்து 11ஆம் இடத்தில் சந்திரன், புதன், சூரியன். ஆக புதனும் சனியும் பரிவர்த்தனை பெற்று ஒருவருக்கொருவர் வீடு மாற்றி வரும் பொழுது இங்கேயும் சூரியன், சந்திரன், புதன், சனி இவர் யாருக்கும் குருவனுடைய பார்வை இல்லை அல்லது சுபக்கிரகங்களுடைய தொடர்பு இல்லை. அதே சமயத்தில் இங்கு லக்கணம் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. கடந்த ஜாதகமும் ரேவதி நட்சத்திரத்திலேயே அமர்ந்தது. ஆக மாரகாதிபதியினுடைய சாரத்திலேயே லக்கண புள்ளி அமைந்திருக்கிறது. 2வது சூரியன் உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து அது தன்னுடைய சுயசாரம் வாங்கி, அதே சமயத்தில் அந்த சூரியன் 6க்குரியவனாக போனதால் நோயை வலுவான தன்மையை கொடுத்திருக்கிறது. அடுத்து சந்திரனும் 6க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6க்குரியவனுடைய சாரம் பெற்றார்.
அதற்கு அடுத்தது செவ்வாயும் வக்கரம் பெற்று வலுவான நிலையிலிருந்து 8க்குரியவனுடைய சாரம் பெற்று 8க்குரியவன் 12க்கு போனது மேலும் பலகீனமான ஒரு தகவல். புதன் உத்திராட நட்சத்திரம். ஆக புதனும் 6க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆக இங்கு சூரியன், சந்திரன், புதன் இந்த 3 கிரகங்களும் சூரியனுடைய சாரம் பெற்றது. இந்த சூரியன் இந்த லக்னத்திற்கு பலமான ரோகச்சத்திர ஸ்தானத்துக்குரியவன் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒன்று. அடுத்து புதன் குரு 8க்குரியவனுடைய சாரம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறது. ஆக இதுவும் ஒரு மரணத்துக்கு நிகரான அல்லது ஏதுவான கண்டத்தை தருவதற்கான வாய்ப்பை தந்துவிட்டது என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல். அதற்கு அடுத்து சுக்கிரன் சதய நட்சத்திரம் வாங்கி ராகுவனுடைய சாரம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட்டு ராகுவனுடைய நேரடி பார்வையில் இருக்கிறது. மேலும் 8க்குரியவனுடைய தன்மையை இன்னும் மேலும் வலுப்படுத்தியது. அடுத்தது சனியும் உத்தர நட்சத்திரத்தில் அமர்ந்து 3ஆம் பாதத்தில் அமர்ந்தது. ஆக சனியும் 6க்குரியவனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார். ராகு மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து இந்த ராகு தான் இங்கே இவருக்கு நோயினுடைய தன்மையை குறைக்காமல் இறக்கும் வரை செல்வதற்கு உகந்த அமைப்பை தந்த கொடுமையான ராகு என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். கேது ராகுவனுடைய சாரம் பெற்றிருக்குது. ஆக ராகுவும் கேதுவும் சார பரிவர்த்தனை பெற்று இவர்களுடைய நோயை சுலபமாக நிவர்த்தி செய்ய முடியாத அல்லது நலம் பெற்று வாழ முடியாத நெருக்கடியை தந்து மரணம் வரை சென்றிருக்கிறது. இவருக்கு நான் ஜாதகம் பார்த்த பிறகு சுமார் 2 வருடம் கழித்து அவர்கள் சொன்னார்கள், அடிக்கடி காய்ச்சல் வருகிறது என்று சொன்னார்கள். அது காலப்போக்கில் 6 மாதம் 1 வருடம் வரை வைத்தியம் செய்தார்கள். மறுபடி நிவாரணம் கிடைத்தது. மறுபடியும் வைத்தியம் செய்தார்கள். இப்படி பார்க்கும்பொழுது கடைசியில் என்ன நோய் என்றே தெரியாமல் இருந்தது. அந்த காய்ச்சலுக்கு விடை தெரியாமல் போனது. கடைசியில் இறப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்தான் இவர்களுக்கு என்ன சொல்லுவது, ஏதோ ஒரு வைத்திய முறையை சொல்லுவார்கள். அந்த வைத்தியத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது புற்றுநோய்க்கான உடலில் உள்ள புற்றுநோய்களினுடைய செல்களை அழித்து புது செல்களை உருவாக்கி தருவதற்கான ஒரு மருத்துவத்தை தந்திருக்காங்க. அது மின்சாரம் சம்பந்தப்பட்ட அல்லது கரண்ட்டு சேக் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை தந்திருக்கிறார்கள். அந்த மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கும்போது அல்லது அந்த சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் காலத்தில் இவர் இறப்பதற்கு ஒரு 3 மாதத்திற்கு முன் உடலில் உள்ள அத்தனை முடிகளும் கொட்டி போய்விட்டது. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது, அல்லது டாக்டர்களே இவருக்கு புற்றுநோய் இருப்பது இரத்த புற்றுநோய் என்று தாய் தந்தையருக்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 40 நாட்களில் இவர் தவறிவிட்டார். ஆக லக்னத்துக்கு 6ஆம் இடம் பலம் பெறும் பொழுது அல்லது லக்னாதிபதி பலம் குறையும் பொழுது நோய் என்பது தொற்று நோயாகவும் சுலபமாகவும் இவர்களை தொற்றிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பாவக்கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு பாவஸ்தானங்களான துர்ஸ்தானங்களான 6, 8, 12க்கு சென்று 6க்குரியவுடைய நட்சத்திர சாரத்தை அதிகமான கிரகங்கள் பெறும் பொழுது நோய் வலுவாய் நோயிலிருந்து நிவாரணம் பெற முடியாத சூழ்நிலை தந்து மரணம் வரை கொண்டு சென்று விடுகிறது என்பதுதான் மேலும் ஒரு தகவல். இது எனக்கு கேன்சர் என்று தெரிந்தது என்பதுதான் இவர் இறந்த பிறகுதான் எனக்கு சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எந்த நோய் என்பது சம்பந்தப்பட்ட தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த 25 வருடங்களாக சேகரித்து விட்டிருந்தேன். இதில் ஏதாவது ஒரு வகையில் நாம் இந்த ஜாதகத்தின் மூலம் நிறைய புகழ் பெற்றிருக்கிறோம், ஓரளவு பொருளாதாரத்தையும் சம்பாதித்திருக்கிறோம். இருந்தபோதிலும் வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் இந்த தகவலை தெரிவித்து விட முடியாதா என்பது சார்ந்த தேடல் இருந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்த வலைதளமும் இணையதளமும் வந்து மிகப்பெரிய உதவிகரமாக அமைந்தது. ஆக நான் சந்தித்த இந்த 27 வருடத்தில் என்ன ஜாதகங்கள் என்னை மனசை உறுத்தியதோ, எனக்கு புது தகவலை தெரியப்படுத்ததோ அத்தனையும் இதை பார்க்கும் நண்பர்களுக்காக அல்லது பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்காக தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்தி காணொளிகளாக தந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால்
இது ஒரு ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய காணொளிகளை மட்டும் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய உங்களிடம் அந்த நிதானம் இருக்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த ஜோதிடராக இன்னும் ஒரு சில மாதங்களிலே ஆகிவிடலாம். அப்படி இல்லை என்றாலும் நமக்கு எந்த நோய் வரப்போகிறது, அந்த நோயினுடைய தன்மை எத்தகையது என்பது சார்ந்த தகவலை ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்தவுடன் உங்களால் அனுமானத்துக்கு வந்து விட முடியும். அது நிவர்த்தி ஆகுமா, நிவர்த்தி ஆகாதா, நோயினுடைய தன்மை எத்தகையது என்பது தெரிந்து கொள்வதற்கு மட்டும் நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகினால் போதுமானது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.